ஒண்ணுமா இந்த மாங்காய் உனக்கு உங்க முடியும் காணா இருக்கு பேச்சு சத்தம் கேக்குது வாய காணா. மாமாக்கு என்ன கனெக்ஷன் இருக்கு? அந்த கனெக்ஷனை பத்தியா கேக்குற? இந்த மாங்காய் கொசரம் நான் ஸ்கூல் பங்க் வச்சுட்டு போய் மாங்காய் மண்டியில் உக்காந்துக்கின்னு எல்லா மாங்காய் கடையில ரெண்டா சாம்பிள் வாங்கி ஒரு மூலையில் உட்காந்து ரச்சி நல்லா இப்படி சாப்பிட்டுருந்தேன். அப்போ என்ன ஆயிடுச்சு, தோல்லாம் காலி ஆயிட்டு கொட்டை வந்துச்சு. அந்த கொட்டையை சாக்லேட் மாதிரி இங்கே வச்சுக்கின்னு சப்பின்னுக்கிறேன். இன்னொரு மாங்காவை கையில் எடுத்து க்ளீன் பண்ணின்னுக்கிறேன். அப்போ யாரோ சொல்லிட்டுக்கிறாங்க, எங்கள் வீட்டில் உங்கள் பையன் பங்க் வச்சுட்டு ஸ்கூலுக்கு வரலன்னு தெரிஞ்சிட்டுக்குது. எங்கள் வீட்டில் எங்கள் மாமாவும் எங்கள் மம்மியும் தேடின்னு வந்துக்கிறாங்க. பார்க்கா தேடிக்கிறாங்க, ரோடாக அழிஞ்சிக்கிறாங்க. பார்த்தா நான் கிடைக்கல. யாரோ ஒரு பையன் சொல்லிட்டுக்கிறான், உங்கள் பையன் வந்து மாங்காய் மண்டியில் மாங்காய் சாப்பிட்டு உட்காந்துருக்குறாங்க. மாங்காய் மண்டிக்கே வந்துட்டுக்கிறாங்கம்மா. வந்துட்டு மாங்காய் மண்டியில் மாங்காய் சாப்பிட்டுருந்தேன்னு வந்து இந்த ஜாண்டடி ஒரே சாப்பா அடிச்சிட்டாரு. என்ன அந்த கொட்டை போய் தொண்டையில் மாட்டிக்கிச்சு. திரும்பியா தொண்டையில் ஒரு குத்துக்குனார். திரும்பி அந்த கொட்டை வாபஸ் வாய் வழியா வந்து. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அதுதான் இந்த மாங்காய்க்கும் எனக்கும் ஸ்டோரி. ஆனால் இந்த மாங்காய் சக்கரை கொட்டி மை ஃபேவரட் ஆல்வேஸ்.